அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸோ நம்மளுடைய ஜேஷ்வர் டீச்சிங் ஆப் வந்து அப்டேட் ஆயிருச்சு. பிளே ஸ்டோர், iOS, அதாவது ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க, ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க 2 பேருக்குமே ஆப் வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க ஆப் ஸ்டோர்ல போயிட்டு ஜேஷ்வர் டீச்சிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்போ நியூவா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போதே அப்டேட் ஆயிரும், பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறவங்க டைரக்டா ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்க பிளே ஸ்டோருக்குள்ள போய் ஜேஷ்வர் டீச்சிங்னு டைப் பண்ணுங்க. அந்த ஆப்புக்கு பக்கத்தில் அப்டேட்னு காட்டும். அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி iOS வச்சிருக்கிறவங்க டைரக்டா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு ஜேஷ்வர் டீச்சிங்னு டைப் பண்ணுங்க. அதுல அப்டேட் கேட்கும், அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸும் நம்ம ஆப்ல உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னங்கிறத ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். எப்படி அக்சஸ் பண்ணோம், என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். சரியா? இந்த வீக் எண்டில் பிசி அண்ட் லேப்டாப் அதுக்குமே அவைலபிளா நம்மளுடைய ஆப் வந்துடும். வெப்லையுமே நீங்க பார்க்க முடியும். சரியா? சரி, இதுக்கான அப்டேட் ஃபர்ஸ்ட் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ இங்க பார்க்கறதா நம்மளுடைய ஹோம் பேஜ். இப்போ நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆப்போடைய வியூ வந்து இப்படிதான் இருக்கும். இதான் நம்மளுடைய ஹோம் பேஜா இருக்கும். இது வந்து நான் மொபைல்ல இங்க அக்சஸ் பண்ணியிருக்கேன். நான் மொபைல்ல வச்சிருக்கேன். அதை அப்படியே நான் இங்க யூஸ் பண்ணும்போது இங்க அது அப்படியே அதோடைய ஆப்ஷன்ஸை நான் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். சரியா? அதுக்காக தான் நான் இதில் இப்படி பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இது நம்மளுடைய ஹோம் பேஜ். இப்போ நம்ம ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வெறும் பேர் மட்டும் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துல ஐகான் வச்சிருக்கோம். கீழே ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய மாத்திட்டோம். என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீழே பாருங்க, ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்கா? இது நார்மலா இருக்கிறது தான். அதுக்கு பக்கத்துல பேட்சஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க ஏதாவது நம்ம கிட்ட இப்ப என்ன பேட்சஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பேட்ச் அப்படிங்கிறத டச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய பேட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும். சரியா? ஸோ இதான் அதோடைய அது. இதில் நம்ம அக்சஸ் பண்ணும்போது இதில் உடனே வராது. ஏன்னா இது வந்து நமக்கு கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்சஸ் டிக் பண்ணீங்கன்னா இப்படி தான் காட்டும். இதில் வந்து நம்ம கிட்ட கிங்டம் அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து இப்போ நம்ம கிட்ட போயிட்டு இருக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெய்டு பேட்ச். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வரலாற்றின் வரலாறுங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீ வீடியோ தான். இது யார் வேணாலும் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிங்டம் வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணிட்டோம். கிங்டம் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களுமே இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கிங்டமுடைய டீடைல்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க. உள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட வியூவே நம்ம மாத்திட்டோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய தம்ப்நெயில் வியூலாம் நல்லா பெருசா இருக்கும். அதோடைய சைஸஸ்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா வியூவா இருக்கும் எல்லாத்தையுமே. சரியா? இப்போ இங்க பாருங்க, கிங்டம் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூ, கிளாஸஸ், லைவ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த லைவ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் லைவ் எடுக்க போறோம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால அந்த லைவ் அப்படி எப்பெல்லாம் நம்ம லைவ் எடுக்கிறோமோ அப்போ இந்த லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் லிங்க் இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கலாம். இது லைவுக்கு மட்டும். மற்றபடி நம்ம எடுக்கிற கிளாஸஸ் எல்லாமே இங்கே தான் வந்து இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறத டச் பண்ணீங்கன்னா நம்மளோட ரெக்கார்டிங் வீடியோ எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இங்கே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ இதான் நம்மளுடைய ரெக்கார்டிங் வீடியோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ். ஸோ இதில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் கணிதமில் போய் பார்க்குறீங்க. இப்போ ஏதோ ஒன்று ஜிஎஸ் யூனிட் 6ல் போய் தமிழ் மேம் எடுத்திருக்காங்க, நான் எடுத்திருக்கேன். தமிழுக்கு தமிழ் மேம் எடுப்பாங்க. ஸோ வந்து நிறைய வீடியோஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் போய் பாருங்க, இப்போ கிளாஸஸில் ஜிஎஸ் யூனிட் 6 நான் கிளிக் பண்ணேன். யூனிட் 6ல் என்னெல்லாம் வீடியோ இருக்கோ அது அப்படியே இங்கே காமிக்கும். அதில் அதோட டைட்டிலோட அந்த வீடியோ இருக்கும். அதே மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் நம்மளுடைய வீடியோவுக்கு வச்சாச்சு. சரியா? நம்மளோட வீடியோ ஒன்று இருக்குன்னா அதை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ வீடியோ அதோட டைட்டில் என்ன? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதோடைய பார்ட் 1 வீடியோ இது. சரியா? அதுக்கு பக்கத்துல ரிசோர்சஸ். இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவுடைய பிடிஎஃப் என்னங்கிறத உங்களால பார்க்க முடியும். சரியா? அதோடைய பிடிஎஃப் என்ன அப்படிங்கிறத இந்த ரிசோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேவா? சரியா? இது ரிசோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரிசோர்ஸ். இதுக்கப்புறம் நீங்க பேக் வந்துடலாம். ஓகேவா? ஸோ மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகுதா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே வீடியோ ப்ளே ஆகும். அப்படியே நீங்கள் மேலே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரலாம். ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம். மேலே அந்த வீடியோ அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே வேறு ஏதோ ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணணும். இப்போ தந்தை பெரியார் அவர்கள் பற்றின வீடியோ இருக்குது. ஸோ இப்போ அதை நான் ப்ளே பண்ணுறேன்னா அதை இப்படி டச் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகும். நான் இப்போ டச் பண்ணிட்டேன், இதில் வரும் பாருங்க. ஸோ அதே அடுத்தது ப்ளே ஆகும். மேலே அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆரோ சிம்பிள், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? நம்ம ஆப் வந்து இப்போ இது வந்து நம்ம இங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் பார்க்கும்போது ஸ்பீடாக இருக்கும். சரியா? இப்போ ஆடியோ வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ ப்ளே ஆகுதா? இது வீடியோங்கிறதுனால ஸ்டெக் ஆகி தான் ஓடும். நமக்கு வீடியோ டு வீடியோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குன்னா அது கீழே ரிசோர்ஸஸ் இருக்கும். பக்கத்தில் இந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ண வீடியோ எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி குவாலிட்டியும் எல்லா வீடியோக்கும் வச்சாச்சு. அதாவது இந்த பிளேயரில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு குவாலிட்டி உண்டு. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 கோடை டச் பண்ணுங்க.
சார் இங்கே பண்ணும். இந்த 3 கோடை டச் பண்ணுங்க. உங்களுக்கு குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே கிரியேட் ஆகும். இப்போ வரும் பாருங்க. வந்துருச்சா? குவாலிட்டி நீங்க மாத்திக்கலாம். ஸோ குவாலிட்டி 360, 540, 720 வரைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க இங்க வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னா 10 செகண்ட் மூவ் ஆயிடும். இப்போ வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட டபுள் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா அது அடுத்தடுத்த 10 செகண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு வீடியோவை நம்மளால டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆரோ மார்க் அழுத்தினீங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த வீடியோ டவுன்லோட் பண்றேன்னு வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குல்ல, அதை நான் டவுன்லோட் பண்றேன் அப்படின்னா இந்த டவுன்லோட் சிம்பிள் அழுத்திட்டேன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டவுன்லோட் ஆனதை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, நான் இதில் டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கா 3%, 4%ன்னு அந்த வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே வீடியோ டவுன்லோட் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட மேலே போய் அதோடைய குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான லோ லெவல் குவாலிட்டி வேணும் டவுன்லோடிங்க்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் கொடுங்க. நீங்க டைரக்டா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதோட ஹை குவாலிட்டியில் அது டவுன்லோட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு நெட்டு காலியாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே வீடியோவுடைய குவாலிட்டியை 360ல கம்மி பண்ணி வச்சுட்டு டவுன்லோட் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதிகமான இதில் வேணும்னாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. அதுதான் நீங்க என்ன குவாலிட்டி சேஞ்ச் பண்ணீங்களோ அதே இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரியா? சரி, இப்போ இந்த டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டவுன்லோட் பண்ண வீடியோ எங்க சார் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். சரியா? அந்த வீடியோஸ்னா இது டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே காட்டுறேன். இந்த வீடியோ டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே இதை போய் நம்ம எங்க பார்க்கணும்? ஏன்னா நீங்க எந்த வீடியோ வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் அந்த வீடியோஸ்லாம் எங்க போய் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹோம் பேஜ்ல மேலே அது ஒரு 3 கோடு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ அங்கே வந்துடும். சரியா? இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். இது நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸஸ், லைவ் இது எல்லாமே இதில் வந்துருச்சு. அடுத்து திரும்ப ஹோம் பேஜ் வாங்க. அடுத்தது ஜேடி ஸ்டோர். இது வந்து நம்மளுடைய புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம ஆப்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி jeshwarteachingBooks.com அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம புக்கை பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆப்புக்குள்ளேயே இந்த ஜேடி ஸ்டோர்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே நம்மளுடைய புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அப்படியே ஃபியூச்சரில் நம்மள்ட்ட என்னென்ன ஜேடி ஸ்டோரில் அவைலபிள் வைக்கிறோமோ எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே பை பண்ணிக்க முடியும். சரியா? இதுதான் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஜேடி ஸ்டோர். அதுக்கப்புறம் டெஸ்ட், பக்கத்தில் டெஸ்ட் இருக்கா? ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேட்சுக்கான டெஸ்ட் வந்து இதில் தான் விசிபிளாக இருக்கும். இப்போ புது டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும்னா எப்பொழுதுமே ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்னா இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதி டெஸ்ட் எழுதி முடிச்ச அதோடைய ஃபைல், அதோடைய பிடிஎஃப் கீழே இருக்கிறது. நீங்கள் புதுசாக இப்போ டெஸ்ட் எழுத போறீங்கன்னா இந்த ஸ்டார்ட் நியூ டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா எந்த டெஸ்ட்னு கேட்கும். இப்போ வீக் டெஸ்ட் 9 கடைசியாக கிங்டம் பேட்சில் வீக் டெஸ்ட் 9 வச்சிருக்கோம். அப்போ அந்த ஆப்ஷனை நான் ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னு வச்சுங்க, அவ்வளோதான். வீடியோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அதை ஒரு பிடிஎஃபாகவும் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அடுத்து பாருங்க. அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷனில் பாருங்க, ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் வச்சிருக்கோம். நம்ம ஷார்ட்ஸ் வந்து யூடியூப்ல பார்க்குறீங்களா, அது வந்து நம்ம ஆப்புக்குள்ளேயே தனியாக நம்ம ஆப்புக்குன்னு தனியாக பண்ணியிருக்கோம். எப்படி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் அந்த சின்ன சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி வருதோ அதே மாதிரி நம்ம ஆப்லேயே நீங்கள் இனிமேல் ஷார்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்கா, அந்த ஷார்ட்ஸை கிளிக் பண்ணால் டைரெக்டாக வீடியோ ப்ளே ஆகும். ஓகேவா? இந்த வந்துச்சு பார்த்தீங்களா? இது கொஞ்சம் லேட்டா இருக்கும். இதுக்கு அது கனெக்ட் பாருங்க. ஏப்ரல் 13 திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஓகேவா? அப்படியே அடுத்தடுத்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இதுல நீங்க லைக் போடலாம். சோ இதை நீங்க பார்க்கலாம். 1916 சரியா? சோ இது வந்து ஷார்ட்ஸ் மெத்தட். ஸோ நம்ம ஆப்ல ஹோம் பேஜ்ல ஹோம்னு ஒன்று இருக்கும், பேட்சஸ், ஜெட்டி ஸ்டோர், டிஎன்பி டெஸ்ட், ஷார்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம ஆப்போடைய ஹோம் பேஜில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம்ங்கிறது இதோடைய பேஜ், பேட்சஸ் நம்மள்ட்ட என்ன பேட்சஸ் போயிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஃபுல்லாக அதில் பார்த்துக்கலாம். ஜேடி ஸ்டோர் நம்ம தேவையான ஸ்டோரில் இருக்கிற புக்ஸு ஃபியூச்சரில் என்ன வந்தாலும் இதில் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டெஸ்ட்டு, அடுத்தது நீங்கள் என்ன பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அதோடைய டெஸ்ட் எழுதுறது. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ணிட முடியும், இதுலேயே பார்த்துக்க முடியும். சரியா? இப்போ வீடியோ ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அது எந்த இடத்துல இருக்கும்? இது வந்து இதில் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 லைன் கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்க ஹோம் பேஜில். அதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள், தேவையான வீடியோஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். சரியா? நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோஸை அதை வந்து எடுத்துக்க முடியும். அதிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம ட்ரைபாடில் போடக்கூடிய நிறைய
பிடிஎஃப்லாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம். ட்ரைபாடோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்திருந்தோமா, அதோடைய பிடிஎஃப் எங்க விசிபிள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ்ல மேல லெஃப்ட் சைட்ல ஒரு 3 கோடு இருக்கும். அதை டச் பண்ணுங்க. ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் சீசன் 1 உடைய ஃபைல் அப்படியே இருக்கும். நீங்க அதை வியூ பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி வெளிய எடுக்க முடியாது. ஸோ இந்த அப்டேட்ல என்ன பண்ணியிருக்கோங்கிறத ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நம்மளோட ஆப் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆப்புக்குள்ளேயே ப்ளே ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். சொல்யூஷன் ஆட் பண்ணுற மாதிரிலாம் டெஸ்ட்டில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஜெட் ஸ்டோர் ஆப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வீடியோவில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சும் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் பாட்காஸ்ட் வச்சிருக்கோம். பாட்காஸ்ட்லாம் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான வீடியோஸ் அதில் இருக்கும். சரி, ஆடியோ மட்டும் அதில் இருக்கும். இனிமே தான் அதெல்லாம் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ பாட்காஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸுக்கும் ஒரு லேயர் இருக்குது. பிப்ரவரியிலேருந்து அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதுலேயே ஜென்ரலாக அப்லோட் பண்ணிடுவோம். யார் வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆப்பை. ஸோ நீங்களே பார்க்க அது உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் அந்த முக்கியமான மெசேஜ். சரியா? இப்போ நீங்களே அப்டேட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. 9344292600 அப்படிங்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு அவங்களே காண்டாக்ட் பண்ணி எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ எல்லாரும் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.